வணக்கங்க. நான் உங்கள் வினோத். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க. எப்பவுமே தளபதி சொல்வார் இல்லையா? அது மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். அந்த குட்டி ஸ்டோரி யாருக்குன்னு கேட்குறீங்களா? இந்த குட்டி ஸ்டோரி எல்லாருக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஆனா முக்கியமா என்னோட ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்க ஃப்ரெஷர்ஸ்க்கு தாங்க இந்த ஸ்டோரி நம்ம பண்றோம். ஸோ இந்த மாரல் மாதிரி குட்டி ஸ்டோரி, அதாவது மோட்டிவேஷன் அண்ட் மாரல் ஸ்டோரி நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். இது எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு சொல்ல பயப்படுறாங்க, சொல்ல யோசிக்கிறாங்க, அதே மாதிரி சொல்ல தயங்கவும் செய்றாங்க. அத சொல்லாததுனால அவங்களுக்கு இருக்க பிரஷர்ஸ் அதிகமாயிடுது. அதுக்கப்புறம் அத வேலைப்பாடுகளும் அதிகமாயிடுது. அத சொல்ல மறக்கிறதுனாலயோ, இல்ல சொல்ல தயங்குறதுனாலயோ அவங்களுக்கு வர பிரச்சனைகளும் கூடிருது. ஸோ அது என்னன்னு கேட்குறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு சே நோ. நோ சொல்றதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. சே நோ அப்படின்றது வந்து இட்ஸ் அ பிக்கஸ்ட் திங் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பிக்கஸ்ட் திங் அப்படின்னா, இது ஒரு பெரிய பிரச்சனையோ, இதை சொல்லிட்டா நம்மளை அவமானமா நினைச்சிருவாங்களோ, இதை சொல்லிட்டா நமக்கு இந்த வேலை தெரியாதுன்னு நினைச்சிருவாங்களோ, இதனால வந்து நமக்கு வேலை போயிடுமோ, இதனால நமக்கு எந்த டாஸ்க்கும் வராதோ, இதனால நம்மள வந்து பின் பாயிண்ட் பண்ணுவாங்களோ. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் தூக்கி ஓர வச்சிடுங்க. அது கிடையாது. நீங்க ஒரு நோ சொல்றதுனால நீங்க கம்ப்ளீட் டெவலப்பர், அதாவது நீங்க உங்களே செதுக்கிக்கிறீங்க, நீங்க உங்களே ஃபைன் டியூன் பண்றீங்கன்றத மட்டும் தாங்க இதுக்கு உண்மையான அர்த்தம். ஏன்னா நோ சொல்ல நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அண்ட் தென் ஃபிகர்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க ஃபிகர்ட் அவுட் பண்ணிட்ட அந்த மொமெண்ட்டே வந்து அது உங்களால முடியுமா, இல்ல மத்தவங்களால முடியுமா, இல்ல அந்த வேலை இப்ப பண்ண முடியுமா, இல்ல இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு தான் பண்ண முடியுமா, அந்த வேலையோட தருணங்கள் எவ்வளவு, அதாவது அந்த வேலையோட நீண்ட காலங்கள் எவ்வளோன்றத நீங்க குறிப்பிடுறீங்க. உங்க மனசு யோசிக்குது, உங்க சிந்தனை யோசிக்குது. ஸோ இதனால நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இது இப்போதைக்கு முடியாது, யூ ஹாவ் டு சே நோன்னு உங்க மனசு சொல்லுது பார்த்தீங்களா, அதை நீங்க ப்ராப்பரா கன்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் யூ ஆர் தி எக்ஸ்பர்ட் அப்படின்றாங்க நான் சொல்வேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? கம்ப்ளீட்டா நான் என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா மறக்காம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.